ஒரே உடை ஒரே நாடு என்கிற ஈவே ராமசாமியின் பாசிசத்தை இந்த காணொளியில் காண்போம். வேற்றுமை அகல என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி கூறியது. ஒரு நாட்டினருக்குள் இருக்கும் பலவிதமான வேற்றுமைகளை ஒழித்து ஒரு சமூகமாக்க வேண்டுமானால். முதலில் சாயலுக்கும் பிரித்து காட்டுவதற்கும் ஆதாரமாய் இருக்கும் உடையை ஒன்றுபடுத்த வேண்டியது முக்கியமானதாகும். குடியரசு நவம்பர் 9 1930. ஒரு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உடை இருந்தால் நல்லது என்கிறார். ஈவே ராமசாமி கூறும் யோசனை சாத்தியம் தானா என பார்ப்பதற்கு முன். இதே யோசனையை வேறு எவராவது அவரது காலத்திலேயே கூறியிருந்தால். அதை முதலில் எதிர்த்திருக்கக்கூடிய ஆசாமியாக ஈவே ராமசாமியே இருந்திருப்பார். அது தான் ஈவே ராமசாமியின் யோக்கியதை. நாட்டிற்கென ஒரே தேசிய மொழி இருப்பது அவசியமென கூறியபோது. அதை எதிர்த்தது தான் ஈவே ராமசாமியின் வரலாறு எனும்போது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே உடை என சொன்னால். அது பம்மாத்தாக தானிருக்கும். சரி, இனி ஈவே ராமசாமி கூறியது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பை விட. சாத்தியப்படாமல் போகவே வாய்ப்பு அதிகமுள்ளது. கண்ணியமாக உடை உடுத்துங்கள் என சொன்னாலே. என் உடை என் உடல் என் உரிமை என வரிந்து கொண்டு போராட தயாராகும் போராளிகள் நிரம்பியுள்ள நாட்டில் இதற்கு வாய்ப்பே இல்லை. பள்ளி சீருடைக்கே மத உடை வேட்டு வைக்கிறது. இதில் எங்கேயா ஒரே நாடு ஒரே உடைக்கு சாத்தியமிருக்கும். கேரளாவில் மாணவ மாணவியர் இருபாலருக்கும் ஒரே மாதிரியான சீருடை கொண்டு வரப்பட்டபோது. அதற்கு சிறுபான்மை சமூக தரப்பிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியபோது. ஒரே நாடு ஒரே உடை என முழக்கமிட்ட ஈவே ராமசாமியின் விசுவாசிகள். அதற்கு தங்கள் கருத்தாக எதனையுமே தெரிவிக்காமல் அடக்க ஒடுக்கமாக இருந்தார்கள் என்பது தானே உண்மை. இந்த சூழ்நிலையில் ஒரே மாதிரியான ஈவே ராமசாமியின் உடை கனவு. வேற்றுமை அகல என சொல்லப்பட்டாலும் நிறைவேற வாய்ப்பே இல்லை. திகவினர் அனைவரும் கருப்புச்சட்டை அணிய வேண்டும் என திகவில் தீர்மானம் போட்டு செயல்படுத்தியபோதும். அதை அண்ணாதுரை நிராகரித்து கருப்புச்சட்டை அணிய மறுத்தார் என்பது வரலாறு. ஈவே ராமசாமி கூறியதற்கே அவரது இயக்கத்திலிருந்து முதல் எதிர்ப்பு எனும்போது. பிறர் மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்களா என்ன. அதனால் ஒரே உடை என்பது எவராலும் ஏற்கப்படாது. வம்பாய் போட்டு கொண்டால் தான் உண்டு அல்லது. இந்த உடையைப் போட்டு தான் ஆக வேண்டும் என திணித்தால் உண்டு. அதே நேரம் இந்த நாட்டில் ஒரே என்பதற்கான நியாயமான தேவை. சில விஷயங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு ஒரே நாடு ஒரே ரேசன் கார்டு. ஊர் விட்டு ஊர் மாநிலம் விட்டு மாநிலம் என பிழைப்புக்காக இடம் பெயர்வுகள் அதிகம் நடக்கிற நாட்டில். அரசாங்கம் அவர்களுக்காக உருப்படியாக செய்த ஒரு காரியம். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை. அதிலுள்ள நன்மைகளை நினைத்து பார்த்து. பிற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கும் உபயோகமாய் இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து. அதை வரவேற்க வேண்டும் என்கிற அறிவில்லாமல். போராட குதித்த முட்டாள்கள் நிரம்பிய தமிழகத்தில். ஈவே ராமசாமி சொல்கிற ஒரே உடை என்கிற கலாச்சாரம் தேவையற்றது என்பதோடு. நம் பார்வைக்கும் ஒரே உடை ஏன் தேவை. தேவையில்லாத ஒன்று என்றேபடுகிறது. சவுதி அரேபியாவில் முஸ்லிமல்வாத பிற நாட்டை சேர்ந்த பிற மத பெண்களாக இருந்தாலும். பர்தா அணிய வேண்டும் என்பது சட்டம். இப்போது அதையும் கூட மாற்ற முடிவெடுத்துள்ளது சீர்திருத்தங்களை விரும்பும் சவுதி அரசு. ஆனால் ஈவே ராமசாமியோ மனித ஒற்றுமைக்கு ஒரே சாயலுள்ள உடை அவசியம் என்கிறார். சென்ற நூற்றாண்டு வரை நம் தமிழகத்தில் வேட்டி சட்டை தானே அனைவருக்குமான உடையாக இருந்தது. கால நாகரிகம் சில மாறுதல்களை செய்கிறது என்பதோடு. மருந்துவர்களுக்கு ஒரு உடை வழக்கறிஞர்களுக்கு ஒரு உடை. காவலர்களுக்கு ஒரு உடை தொழிலாளர்களுக்கு ஒரு உடை என நவீன வாழ்க்கை புகும்போது. உடை மாற்றம் என்பது இயல்பாகவே நடக்கிறது. பல சமூக மக்கள் இங்கே குடிபெயரும்போது. அவர்களுக்கென்று உள்ள உடை சிறுபான்மை என்பதால். ஒரே உடை ஒரே நாடு விஷயத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டியதாய் இருக்குமே.
காலவோட்டத்தின் மாற்றத்தை அறிகிற சிந்தனை துப்புரவாய் இல்லாமல் தான். ஒரு நாட்டினருக்குள் இருக்கும் பலவிதமான வேற்றுமைகளை ஒழித்து ஒரு சமூகமாக்க வேண்டுமானால். முதலில் சாயலுக்கும் பிரித்து காட்டுவதற்கும் ஆதாரமாய் இருக்கும் உடையை ஒன்றுபடுத்த வேண்டியது முக்கியமான தாகும். எனக் கூறி இருக்கிறார். இது ஒரு வித சர்வாதிகார போக்கு தானே. ஒரு வாழ்க்கைத் துணையுடன் காலமெல்லாம் வாழ்வதையே அடிமைத்தனம் என்று சொன்ன ஈ.வே. ராமசாமி. ஒரு மனிதன் வாழ்நாள் எல்லாம் ஒரே சாயலுடன் உடை உடுத்த வேண்டும் என்றது முரண் மட்டுமல்ல. முட்டாள்தனமும் கூட. ஐயப்ப பக்தர்களும் கருப்பு உடையில். தீக்க.வினரும் கருப்பு உடையில். மதம் கற்றுக் கொடுத்த முட்டாள்தனத்தையே பகுத்தறிவும் கற்றுக் கொடுக்கிறது. இப்படி தான் ஒவ்வொரு மதமும் இந்த உடையை தான் உடுத்த வேண்டும் என சீருடையைப் போன்று அறிமுகப்படுத்தி வைத்தது. அதன்படியே ஈ.வே. ராமசாமி கருப்புச் சட்டையை அறிமுகம் செய்தார். முஸ்லிம்கள் அணிகிற உடையை பரிகாசம் செய்துவிட்டு தான். தம் இயக்க அடிமைகளுக்கு இவரும் ஒரு சீருடையை. கருப்பு சட்டையை அறிமுகப்படுத்தினார். இது அவர் அறிவிலிருந்த மாபெரும் குளறுபடி இல்லையா. மதத்தை நம்பி கிலாபத் பாட்டு பாடிக் கொண்டிருந்த போது வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனைக்கு பயந்திருந்த துருக்கி. தற்போது வெள்ளையரையும் நடுங்கச் செய்யும் நிலைமைக்கு வந்திருப்பதன் காரணமென்ன. இங்கு முஸ்லிம்கள் எந்த வர்ணலுங்கி கட்டுவது. எப்படி குல்லாய் போடுவது என்று விவாதித்துக் கொண்டிருந்தாலும். அங்கு வெள்ளைக்காரர்களைப் போல உடைதரிக்கா விட்டால் அபராதம் விதிக்கப்படுகின்றது. இங்கு கோஷா முறையின் கொடுமை மிகுதிப்பட்டு திரையை கனமாக போடும்போது. துருக்கியில் தங்க விக்கிரகம் போன்ற பெண்களை தனித்து ஐரோப்பாவுக்கு படிக்க அனுப்பி வருகிறார்கள். குடி அரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் 11 1929. முஸ்லிம்களின் உடையை பரிகாசம் செய்துவிட்டு தான். தம் இயக்க அடிமைகளுக்கு இவர் கருப்புச் சட்டை எனும் சீருடையை அறிமுகப்படுத்துகிறார். கருப்பு என்பது வெப்பத்தை உள்வாங்கும் நிறம். அதனாலேயே கருப்பு ஏற்றுக்கொள்ளப்படாத வண்ணமாக உள்ளது. அறிவியலும் அதை தான் சொல்கிறது. நாளை கருப்புச் சட்டையாளர்களை பார்த்து எதிர்காலத்து பகுத்தறிவாதி. யாரடா அது முட்டாள்தனமாக கருப்புச் சட்டையை அணியும்படி நிர்பந்தப்படுத்தினான். என கேள்வி எழுப்புவானே. ஈ.வே. ராமசாமிக்கு கருப்புச் சட்டை மீது எப்படி மையல் வந்தது என்றால். சர்வாதிகாரியும் பாசிஸ்டுமான முசோலினி அதை செய்தார் என்பதால் இருக்கலாம். முசோலினி 1919 மார்ச் மாதம் இத்தாலிய பாசிஸ்ட் தொடங்கினார். வேலையற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் அதில் சேர்ந்தனர். அவர்களைக் கொண்டு கருஞ்சட்டை படை ஒன்றை உருவாக்கினார். கருஞ்சட்டை வீரர்களுடன் ரோம் நகருக்கு மாபெரும் பேரணியாகச் சென்று ஆட்சியை கைப்பற்றப் போவதாக மேடைகள் தோறும் முழங்கினார் முசோலினி. எப்படி என்றால் இங்கே அடைந்தால் திராவிட நாடு. இல்லையேல் சுடுகாடு என உதார்விட்டார்களோ அது போல. அந்த கருஞ்சட்டை படையே ஈ.வே. ராமசாமிக்கு தூண்டுதலாக இருந்திருக்க வேண்டும். பொதுவாக சர்வாதிகாரிகள் என்ன செய்வார்களோ அதையே தான் ஈ.வே. ராமசாமியும் செய்தார். ஆனால் பேருக்கு பகுத்தறிவு என சொல்லிக் கொள்ள வேண்டியது தான். முதலில் ஒரே சாயலிலுள்ள உடை என ஆரம்பிப்பார். பிறகு ஒரே திராவிட இனம் என்பார். மனிதர்களுக்கு எதற்கு பல மொழி ஒரு மொழி போதாதா என்பார். வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலம் பேசுங்கள் என ஈ.வே. ராமசாமி கூறியது அதனடிப்படையில் தான். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றது கூட வைப்பாட்டி மொழியாம். ஆங்கிலத்தை ஊட்டி வளர்க்க தானே. ஒற்றை கலாச்சாரம் பாசிசம் என இவர்கள் எதனை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ. கொண்டிருக்கிறார்களோ அதனையே தான் இவர்களும் செய்வதில் ஆர்வமாய் இருக்கிறார்கள். இதிலென்ன பகுத்தறிவுள்ளது. வெங்காய அறிவு தானுள்ளது.